ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அல்வா தாங்க செய்ய போகிறேன். அல்வாவா? ப்ராசஸ் பெருசாக இருக்குமே, செலவு அதிகமாகுமே நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. செலவு இல்லாமல் ஒரு அல்வா செய்ய போகிறேன். அது எப்படி? ஆமாங்க, தர்பூசணி பழத்தை சாப்பிட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதனுடைய தோல் பகுதியை தூக்கி போட்டுருவீங்க. அந்த தூக்கி போடக்கூடிய பகுதியில் தான் நான் அல்வா செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ சொல்லுங்கள், செலவில்லாத அல்வா தானே? சரி வாங்க, செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். தர்பூசணி பழத்தை எடுத்துக்கலாம். அதனுடைய நிறமான உண்ணக்கூடிய பகுதியை பிரித்து எடுத்துடலாம். அடியில் இருக்கக்கூடிய பச்சை நிற தோல் பகுதியை மட்டும் இப்போ அல்வா செய்கிறதுக்கு எடுத்துக்கலாம். கடைசியாக இருக்கக்கூடிய நல்ல அதிகமான அடர் நிறத்தோடு இருக்கக்கூடிய வரி வரியாக இருக்கும் பாருங்கள், பச்சை கலரில், அந்த பகுதியை கத்தி வச்சு நல்லா எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி தேங்காய் சீவறதில் சீவிக்கிங்க. நீங்கள் எவ்வளோ துண்டுகள் எடுத்துருக்கீங்களோ அத்தனை துண்டுகளையும் நல்லா சீவிக்கிங்க. சீவனது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா நீர் கோர்த்துக்கிட்டு இருக்கும் அப்படியே. அதனால் அந்த நீர் எல்லாத்தையும் நம்ம புழிஞ்சிட்டு தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தேங்காய் சீவறதில் சீவி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அதில் தண்ணி சேர்ந்து இருக்கும், அப்படி தண்ணி கோர்த்துக்கிட்டு இருக்கும். அதை நல்லா கை வச்சு நல்லா புழிஞ்சிக்கிங்க. புழிஞ்சிட்டு அந்த புழிஞ்ச பகுதியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. இப்படி புழிஞ்சிட்டோன்னா ரொம்ப கம்மியாகிடும். பாருங்கள், ஒரு சின்ன தட்டு நிறைய தான் வந்திருக்கு. இப்போ இந்த புழிஞ்ச தண்ணி அப்படியே இருக்கட்டும். இதை என்ன பண்ணணும் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். வெறும் பேன் தாங்க வச்சுருக்கிறேன். அதில் எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ எதுவுமே சேர்க்கலை. இப்போ நம்ம துருவி புழிஞ்சு வச்சுருக்கக்கூடிய தர்பூசணி பழத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெறுமுனே நல்லா பார்த்திங்கன்னா வதக்கிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய நீர் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகணும். அதனால் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதே மாதிரி வதக்கிறப்பவே அதனுடைய பச்சை நிற மனம் பார்த்திங்கன்னா வரும். ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல்லு வரும். அதை நீங்கள் வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மனம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா வதக்கியாச்சு. இப்போ நம்ம புழிஞ்சி வச்சோம் இல்லைங்களா தண்ணி, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். ஒருவேளை பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அதாவது நம்ம ஒரு கரண்டி வச்சு அதை தட்டினோன்னா அந்த தண்ணியில் லைட்டாக மூழ்கின மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா பார்த்திங்கன்னா தட்டிக்கிங்க. தட்டிட்டு ஒரு தட்டு போட்டு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் அப்படியே விட்டுடுங்க. நல்லா அதனுடைய பச்சை வாசனை வரும். அப்படியே அந்த தோலினுடைய பச்சை வாசனை வரும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பச்சை வாசனை மறைஞ்சிரும். அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த தோல் நல்லா வெந்துருச்சுன்னு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பார்க்குறப்பவே தெரியும். நல்லா சாஃப்டாக ஆகிட்டுருக்கும். அந்த தர்பூசணி பழம் பார்த்திங்கன்னா முதல்ல இருந்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகிடுச்சு. உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா லைட்டாக கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். நல்லா பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ஆச்சுன்னா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம புழிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு கப்பில் நம்ம மெஷர் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கப்பு நிறைய சர்க்கரை சேர்த்துக்குங்க. சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு கப்பு புழிஞ்ச தர்பூசணி பழம் எடுத்திங்கன்னா ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்குங்க. இல்லை நாங்கள் கம்மியாக தான் சர்க்கரை சாப்பிடுவீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். 1க்கு 1 கரெக்டாக இருக்கும். 1க்கு 1க்கு மேலே சர்க்கரை போட்டுறாதீங்க, ரொம்ப இனிப்பாக இருக்கும். இப்போ சர்க்கரை போட்ட பிறகு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுட் கலர் சேர்த்த பிறகு நம்ம இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு. நீங்கள் ரொம்ப இது திக்காகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே கல் மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் தளந்தாக இருக்கணும். இந்த அல்வா பார்த்திங்கன்னா நல்லா தளந்தாக இருக்கணும். நீங்கள் தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்துக்கு வந்திருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க. நெய் கூட நிறைய சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு சுவைக்காக நெய்யை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் கலர்றப்பவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அந்த அல்வா தண்ணியாக இருக்குது பாருங்கள்.
இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் நம்ம கலர்றப்போ ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒட்டாமல் தான் வருது. ஆனால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பாயாசத்துக்கு அடுத்த கட்டத்தில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். ரொம்ப திக்காகிற அளவுக்கு நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாகிடும். இப்போ நான் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டேன். இந்த பக்குவத்திலேயே இறக்கிடுங்க. ரொம்ப திக்காகணும்னு எதிர்பார்த்திங்கன்னா கட்டியாகிடும். அவ்வளோதாங்க. கடைசியாக கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பு போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். சூப்பரான தர்பூசணி அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஒன்று மட்டும் கவனத்தில் வச்சுக்கிங்க, ரொம்ப திக்காக ஆகிடக்கூடாது. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பதத்தில் தான் இருக்கணும். பாருங்கள், கரண்டியில் எடுத்து விட்டோன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சூப்பரான வச்ச உடனே கரையிற மாதிரியான தர்பூசணி அல்வா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். குட்டீஸுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கவனத்தில் வச்சுக்கிங்க, ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது.